ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தானா பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சர்வோ கியர் மோட்டார் ஆர்சி சர்வோ ஸ்டேரிங் கியர் மோட்டார். இப்போ நாம் ஒரு டிப்பரோ அல்லது 12 வீல் லாரி ரெண்டில் ஏதோ ஒன்று செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃப்ரண்ட் ஆக்சில், இதுக்கான ஸ்டேரிங் ரொட்டேட் பண்ணுறதுக்கு சர்வோ கியர் மோட்டர் தேவைப்படுது. அது அலிபாபாவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது அமேசானில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய்க்கு மேலே போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. நான் கொஞ்சம் ஹெவியாக வாங்கியிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக மெட்டல் அண்டு வுட்டில் செய்கிறதுனால ஹெவியாக இருக்கும் வெஹிக்கிள். அதனால் கொஞ்சம் ஹெவியானது. வாட்டர் ப்ரூஃப். இது 35 kg டி சர்வோ, கோட்லெஸ் டிஜிட்டல் சர்வோ. வாட்டர் ப்ரூஃப். இது இங்கே பாருங்கள், வாட்டர் ப்ரூஃப். மெட்டீரியல்லாம் சூப்பராக இருக்குது. வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதில் பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் அலையில் இந்த ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் கனெக்ட் நல்லாயிருக்கு. இந்த ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்குது. நம்ம அதை லாக் பண்ணிவிட்டு இங்கே அலைன் ஸ்க்ரூ போட்டுட்டு டைட் வச்சோம்னா இது லாக் ஆகிடுது. நல்லா ஹெவியாக இருக்குது, நல்லாயிருக்கு. நம்ம அடுத்து வெஹிக்கிளை யூஸ் பண்ணி பார்த்தா தான் எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு 12 வீல் லாரி ரெடி பண்ணியிருக்கேன். அதில் தான் இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா ரிமோட்டு இதெல்லாம் செட்டு அதில் தான் இருக்குது. அதில் உள்ள மோட்டர் கனெக்ட் பண்ணுறது, ஸ்டேரிங் கனெக்ட் பண்ணுறது, கண்ட்ரோலர் எல்லாமே அதில் தான் இருக்குது. இப்போ அதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஏற்கனவே அந்த 12 வீல் லாரியோட செட்டப் இது ஃப்ரெண்டு. இது சர்வோ மோட்ரு. இந்த சர்வோ மோட்ரு அதுக்கடுத்தது இந்த பேட்டரியில் நான் கனெக்ட் பண்ணுறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் ஆயிடுச்சு. இதில் அந்த ரிமோட்டில் பேட்டரிலாம் போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டேன். செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ரொட்டேட் ஆகுது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரொட்டேட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சர்வோ மோட்டரை இந்த ஒயரை கழட்ட போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது நம்ம புதுசாக வாங்கியிருக்கிற இந்த சர்வோ மோட்டரை இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். இது ஒன்லி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுக்காக மட்டும்தான் இது பண்ணுறோம். ஓகேவா இல்லையான்னு பார்க்கறதுக்காக. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணியாச்சு. லைட்டு பிளிங்கிங் ஆகுது, ரெட் லைட்டு. ஓகே,
பொருள் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ரொட்டேட் ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த சென்டராக வச்சா முன்னும் பின்னும் நம்மளுக்கு, அதாவது இது வந்து 360 டிகிரி கிடையாது, 180 டிகிரி தான். அது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ 180 டிகிரி தான் நம்மளுக்கு தேவை, 360 டிகிரி தேவை கிடையாது நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா முன்னும் பின்னும் போயிட்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. இது வந்து நம்ம வந்து அடுத்து வந்து டிப்பரோ அல்லது 12 வீல் லாரி செய்கிறப்ப தான் இந்த ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை நம்ம பார்க்க முடியும். அது வரைக்கும் நம்ம எதுவும் பார்க்க முடியாது. ஏன்னா அதில் தான் ஹெவி லோடு ஏற்றி அந்த டைமில் ஸ்டேரிங் வீல் ரொட்டேட் ஆகுதா இல்லையான்னு அப்போ தான் செக் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 35 kg போட்டிருக்குது, 35 kg ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை லோடு ஏற்றி அதில் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு சூப்பராக தெரியும். ஹெவியாக வாங்கியிருக்கு, ஆனால் ஒவ்வொரு மெட்டீரியலும் பார்த்து இதில் வாங்கி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சில மெட்டீரியல் நம்ம கடையில் வாங்கி தான் ஆகணும். இந்த சர்வோ மோட்டர் இது எல்லாமே ரிமோட் இதெல்லாம் நம்மளே ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணால் ரொம்ப லேட் ஆகும். இந்தளவுக்கு குவாலிட்டியாக சின்ன ஸ்பேஸுக்குள்ளார இதை அடக்கி வச்சு இதெல்லாம் ரெடி பண்ண முடியும்னு டவுட்டு தான். மீதி வண்டி இந்த பாடி கட்டுறது இந்த மற்ற ஒர்க்கெல்லாம் சூப்பராக நம்ம ஃபினிஷிங் பண்ணிடலாம். இந்த சின்ன மெட்டீரியலாக நம்ம வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பக்காவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை வச்சு மேலே வச்சு ஒரு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிடணும். அது முதல்ல சொல்லியிருக்கணும். நான் அடுத்தது வந்து ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுக்காக நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். மேலே வச்சு இந்த ஸ்க்ரூ டைட் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கழடாது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது அமேசானில் கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபா போட்டிருக்குது. ஆனால் வந்து அலிபாபாவில் பார்த்திங்கன்னா ஒரு 1500 தான் அது விலை. அதே இம்போர்ட்டட் சார்ஜ் பார்த்திங்கன்னா வந்து இறக்குமதி பார்த்திங்கன்னா அதே ரேட்டு 1500 அப்படியே டபுள். நீ சைனாலேருந்து வாங்கினா மட்டும் அதுக்கான இம்போர்ட்டட் சார்ஜ் வந்து அப்படியே இருக்குது. 100% இம்போர்ட்டட் சார்ஜ் போடுறாங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் நீ இறக்குமதி பண்ணினா அது வந்து கஸ்டம்ஸில் கிளியரன்ஸ்லாம் முடித்து உனக்கு வந்து ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு அதே 1000 ரூபாய்க்கு இந்த கொரியர் சார்ஜ் அது இதுன்னு போட்டு நம்மளுக்கு இது பண்ணிடுறாங்க. இதே அமெரிக்கா, மலேசியா இந்த மாதிரி இடத்துல வாங்குறப்ப ரொம்ப கம்மி தான், ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான். நம்ம இதில் ஷிப்பிங் சார்ஜும் கொடுத்து இந்த கஸ்டம்ஸில் வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் கொடுத்து அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1000 ரூபா பொருள் 2000 ரூபா டபுளாக தான் நம்மளுக்கு ஆகுது. இது இந்தியாவில் இந்த மாதிரி இல்லாதனால தான் நம்ம வந்து வெளியில் வாங்குறதா இருக்குது. ஒரு மாதம் வாங்குறப்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து 1-2 பீஸ் வாங்குறப்ப நம்மளுக்கு வந்து இது லாஸ் தான். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடையில கொஞ்சம் உடம்பு சரியாதனால வீடியோ அதிகம் என்னால் போட முடியல. இப்போ உடம்பு நார்மலாகிடுச்சு. இப்போ இனிமேட்டு அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூவாக வரும். அதே சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.